ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன்னுடைய மனதில் மிகப்பெரிய பாரம் ஒன்று இருக்கிறது. அதற்கு காரணம் பணம். பணம் இல்லாமல் எதையும் உன்னால் செய்ய முடியவில்லை. மற்றவர்கள் எல்லாம் நினைத்தவுடன் சில விஷயங்களை செய்கிறார்கள். ஆனால் உன்னிடம் எதுவுமே இல்லை என்ற வருத்தம் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வருத்தத்தை போக்கத்தான் நான் உனக்காக உதவி செய்ய வந்துவிட்டேன். உதவி கிடைக்கவில்லை. மற்றவர்களுக்காக நாம் எவ்வளவோ செய்தோம். ஆனால் மற்றவர்கள் நமக்கொரு கஷ்டம் என்று வரும்பொழுது எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை. தனியாளாக நின்று வாழ்க்கையில் அனைத்து விஷயத்திற்கும் போராடி இப்பொழுது ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு ஏக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படுகிறாய். யாரிடம் உதவி கேட்டாய்? உன்னுடைய உறவுகளிடம். அது எப்படி செய்வார்கள்? வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் உனக்கென்று ஒன்று வந்தவுடன் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய முகவரியே தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நிச்சயமாக உன்னிடை தேடித்தான் வருவார்கள். அதுதான் உறவு. தங்கமே, உனக்கு ஏதாவது தேவை என்றால் என்னிடம் ஓடிவா. அது எத்தனை நாட்கள் ஆனாலும் நிச்சயமாக அந்த உதவி என்னிடம் இருந்து நிச்சயம் உனக்கு கிடைக்கும். காலங்கள் உனக்கு நான் நிறையவே கடத்தி விட்டேன். ஆனால் இதற்கு பிறகு காலதாமதத்தை பண்ணாமல் உனக்கு என்ன தேவையோ, உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நான் கொடுப்பேன். தங்கமே, உன் தொழிலில் முன்னேற்றம் வந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணமும் அதற்கான தேவையான உன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும் வசதியையும் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன். நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்துமே உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. காத்திரு, நேரம் வந்துவிட்டது. கவலைப்படாதே. என்றும் கவலைக்கு மட்டும் இடம் தரவே தராதே. ஏனென்றால் கவலை சூழ்ந்தால் வரும் நல்லதை கூட நம் கண்ணுக்கு தெரியாமல் மாற்றிவிடும். நீ என்னுடைய குழந்தை. தைரியமாகவும் கம்பீரமாகவும் 4 விஷயங்கள் தெரிந்து அனைத்தையுமே நல்ல முறையில் வாழ வேண்டும். சில நேரங்கள் உன் கண்ணை மறைக்கும். அது ஏன் தெரியுமா? கவலைகள் மட்டும்தான் நல்லதை கூட மறைத்து வைத்துவிடும். நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. சீக்கிரமாகவே அனைத்து விஷயத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்தி உன்னை பாதுகாப்பேன். எப்பொழுதும் இந்த சாய் எங்கு இருப்பேன்? என்னுடைய குழந்தைகள் பக்கத்தில் தானே இருப்பேன். பிறகு எதற்காக பயப்படுகிறாய்? வாழ்நாள் முழுவதும் என்னுடைய பாதை என் குழந்தை மீது இருந்து கொண்டே இருக்கும். கவலை இல்லாமல் இரு. உனக்கான அனைத்து வசதிகளையும் நான் ஏற்படுத்தி தருகிறேன். கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக இரு. எப்பொழுதும் நான் அருகில் இருந்து உனக்கான அனைத்து உதவிகளையும் செய்து தருகிறேன். வருவது ஏற்றுக்கொள். வரவில்லை என்றால் அது எதுவாக இருந்தாலும் தூக்கி போட்டுவிட்டு கவலைப்படாமல் இரு. கவலை இருந்தால் அனைத்து சந்தோஷங்கள் வருவதையும் உன் கண்ணை மறைத்துவிடும். நல்லதை எடுத்துக்கொள். நான் எது செய்தாலும் ஒரு காரணத்துடன் தான் செய்வேன் என்று முழுமையாக நம்பு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.